ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடிபற்றுகின்றேன். இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். மிக ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அது அந்த வர்க்கோத்தம அமைப்பும் புஷ்கர நவாம்ச அமைப்பையும் பெற்றுள்ளது இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். மீதி 3 பாதங்கள் வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடியது. இப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய நம்ம உருவ அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழுவை. இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலரி மரம். இதனுடைய மலர் வந்து கதம்பம். எல்லா மலர்களும் சேர்ந்தது. இதனுடைய அதிதேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி ஐயப்பனை இதனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறது. சரி, இதனுடைய இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் நிறைந்த பகுதி என்று சொல்லக்கூடிய ஆறு, குளம், குட்டை, கால்வாய்கள் இது எல்லாமே வந்து இந்த இதனுடைய இருப்பிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உழவு செய்யும் இடங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில், அம்பு, காடு, விவசாய நிலம், ஒரு அன்னாபிஷேகம், தெப்பத் திருவிழா, தண்ணியில் மூழ்குதல் அல்லது தண்ணியில் கண்டம், தேன், மன்மதன், கோவளம் இந்த பகுதி எல்லாமே வந்து இந்த அமைப்புலாம் வந்து உங்களுக்கு அந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் இதெல்லாமே வந்து அந்த ஆடுகளம், போட்டி பந்தயங்கள் இது எல்லாமே வந்து இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு நாம வந்து இருப்பிடமா சொல்லலாம். இப்ப இதனுடைய இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். ஒண்ணு வந்து ஒரு பகுதி வந்து சூரியனுடைய வீட்டுல இருக்கு, ரொம்ப பலமாக இருக்கு. மத்தது வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டுல இருக்கு. அப்ப இவங்க வந்து முதல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பர்சன் முதல்ல. 2வது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சூரியனாவே கொஞ்சம் கர்வம் இருக்கும் இல்லையா? சூரியனாவே கொஞ்சம் கர்வம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் இருக்கும். அப்ப அறிவு, புத்திசாலி, திறமை இது எல்லாமே இருந்ததுன்னா ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? சோ வெரி வெரி ஹம்பிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து இவங்க வந்து ஒரு ஆளுமை தன்மை கொண்டவர்கள், அறிவு தன்மை கொண்டவர்கள். அதோட மட்டுமல்ல கொஞ்சம் ஹெட் வெயிட் கொண்டவங்களும் இருப்பதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நான். சரி, அடுத்தது இவங்களுடைய அந்த ஆற்றல் அப்படிங்கிறத இவங்க வந்து நம்ம இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிதேவதை அப்படின்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கையில வில்லு வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இன்னொரு பக்கம் இன்னொரு 3வது ஆள் யாரு பார்த்தாங்க அப்படின்னா மன்மதன் கையிலையும் அம்பு இல்ல, அவங்ககிட்டயும் வந்து மலரால் செய்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப மன்மதன் இவங்க 3 பேர்த்துக்கிட்டயுமே இந்த வில் இருக்கு. அப்ப இவங்க ஏதாவது ஒரு துறையில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு கலையை கற்றவர்களாக இருப்பார், அல்லது ஒரு தொழில்நுட்பத்தில் மிக பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட அமைப்பு கண்டிப்பா இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயம். இங்க காமன் மன்மதன் வந்துட்டான். அப்ப இவங்க கொஞ்சம் இந்த காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் இதெல்லாமே இருந்தாவே காதல் வர்றது இயற்கை தானே. அப்ப புதனுடைய வீட்டுல இருக்கு, ஆளுமை திறன் வேற அதிகம் இருக்கு, பொருளாதார துறையும் அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது அதெல்லாம் வர்றது இயற்கை. பட் ஆனா அதுல தடமாறிடக்கூடாது. லாஜிக் இருக்கணும், எத்திக்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தனா இவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நார்மலா போயிட்டு இருக்கிறது ஒரு கிராஜுவலா போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இடம் மாறி இதெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா மன்மதன் இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்கெல்லாம்
இடம் மாறாம கொஞ்சம் அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு வயதுக்கு ஏற்ப தன்னுடைய இருப்பிடத்திற்கு ஏற்ப வந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவங்க சரியான ஒரு புத்திசாலித்தனத்தை கையாளணும்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி ஒரு மாடு வந்து பயன்படுத்துற வரைக்கும் பயன்படுத்துவாங்க. பயன்படுத்துறதுக்கு அது தன்னுடைய வேலையை முடிச்சுக்குது அப்படின்னா, அது வந்து அடிமாட்டுக்கு அனுப்பிருவாங்கல்ல, அந்த மாரி இருக்கும். அப்ப இவங்களுடைய எனர்ஜி இருக்கிற வரைக்கும், இவங்ககிட்ட திறமை இருக்கிற வரைக்கும், மற்றவர்கள் இவர்களை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்ப அந்த திறமை இவங்களுக்கு பயன்படுத்துற காலம், இவங்க வந்து நன்றி கடன் பட்டவர்களாக இருந்து விடுவார்கள். எதையும் வந்து சேமிக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்? தனக்கு வேலை வாய்ப்பு, ஒரு கான்ட்ராக்ட் இந்த பேஸ்லாம் வரும்போது என்ன பண்ணணும்? இவங்க வந்து அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளணும். இப்ப இந்த அதிதேவதைகளுடைய ஒரு சூழ்நிலையை நம்ம அந்த அந்த காரத்துவத்தை இப்ப உள்ற எடுத்து நம்ம பேசுவோம். அர்ஜுனன் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லாளி. அப்ப அவன்கிட்ட ஒரு திறமை இருந்தது. அந்த திறமையினால அவன் வந்து அ அந்த பாஞ்சாலியை வந்து அவன் வந்து அ திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சுயம்வரத்துக்கு போயி அந்த பந்தயத்துல அர்ஜுனன் ஜெயித்து திரௌபதியை கூட்டிட்டு வரான் வீட்டுக்கு. இப்ப வீட்டு வாசல் படியிலேயே நின்னு தன்னுடைய தாயிடம் சொல்றான், அம்மா நாங்க ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அத வந்து அவங்க என்ன ஒரு பொருளா பார்த்தாங்களே தவிர, ஒரு உயிர் உள்ள ஜீவனாக அவங்க பார்க்கல. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளப்படுகிறதுங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா கவனிக்கப்படுது. அப்படின்னு நாங்க ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது, அந்த தாய் வந்து இவங்க உள்ற வந்து பார்க்கவே இல்ல. என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கவும் இல்லை. அத பத்தி எந்தவித ஒரு விசாரணையும் இல்லாம, நேர்ல கூட பார்க்காம, என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, 5ஆக பங்கு செய்து கொள்ளுங்கள். பாகம் பிரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாய் குந்தி தேவி. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? 5 பேரும் ஒருவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு, ஆளுக்கு 1 வருடம் அந்த பாஞ்சாலியோடு குடும்பம் நடத்துகிறார். அப்ப இவங்க இது ஒரு ஒப்பந்தம். அப்ப இவங்க வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளராகவோ, அல்லது ஒப்பந்த வேலை வாய்ப்பிலேயோ, இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து இப்ப ஐயப்பனுடைய அந்த ஹிஸ்டரிக்கு வருவோம். அவரு என்ன பண்றாரு? தன்னுடைய தாயினுடைய தேவைக்காக இவரு ஐயப்பன் வந்து புலிப்பால் கொண்டு வரன்னு காட்டுக்குள்ள வராரு. அப்படின்னு நமக்கு வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல 2மே வந்து தாய் அப்படிங்கிற நிலைப்பாடு வரும். அங்க தாய் சொன்னா, இங்கேயும் தாய் தான் சொல்றாங்க. அது சித்தியா அப்புறமாங்கிறத 2வதா பார்ப்போம். முதல்ல தாய் தானே. அப்ப இவங்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா வந்து தாயினாலோடு தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு டைரக்ஷன் மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது திருமண காலமாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்பெல்லாம் இருக்கலாம். அப்ப இவங்களுடைய தந்தைக்கு வந்து இருதாரமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அல்லது இவருக்கே வந்து அந்த தாரத்தினால அமையப்படும் தோஷத்தினால வந்து இவங்களுக்கும் இருதார அமைப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறத இவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில இவங்க வந்து அத பார்க்கணும். இவங்க அந்த மாரி எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இவங்களுடைய ஜாதக அமைப்பு, தசாபுத்தி காலங்கள், கோட்சாரங்கள் இவங்கலாம் வந்து அந்த ஜாதகத்திற்கு எந்த அளவுக்கு அந்த காலத்துல வருது, திருமண காலத்துல வந்ததுன்னா எப்படி மாறுது அப்படிங்கிறத தசாபுத்தி காலத்துல இவங்க அத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு நம்ம பலனா சொல்றோம். இப்ப இவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல தொழில் வாய்ப்பு இருக்கிறதுக்கான அமைப்பு. 2வது வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டதாக இருப்பார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நிதி நிறுவன ஆலோசகராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு நிர்வாகத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலும், திறமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். நேரம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த உத்தர நட்சத்திர நேயர்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு வேலை வாய்ப்பை குடுத்தோம் அப்படின்னா, அவங்க அதுக்கான கால நேரங்களை பார்க்காம
உழைக்கக்கூடியவர்கள். ஊதியம் அவங்களுக்கு குறைவா தான் இருக்கும். ஆனா, உழைப்பு அவங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாரி இந்த நட்சத்திரங்கள் செயல்படும் என்பதுல மாற்று கருத்து இல்ல. அதே போல வந்து இப்ப கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உத்தர நட்சத்திரங்கிறது காலைங்கிறதுனால, இதனுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலை சார்ந்த தொழில். அதுல வந்து இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரலாம் கான்ட்ராக்ட் பேஸ்ல. அல்லது தோட்டக்கலைத்துறை, விவசாய துறைகள்ல இவங்க வந்து அதற்கான அ பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இவங்க வந்து ஒரு மாஸ்ல இருக்கலாம். அல்லது ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கலாம். அ அல்லது வந்து ஒரு நிலம் பெரிய அ நிலப்பரப்புதாரரா, ஸ்வான்தாரர்களா நிலப்பரப்பு அமைப்பு கொண்டவர்களாக இருக்கலாம். அல்லது வந்து ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு பயிர் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் இந்த உத்தர நட்சத்திர நேயர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய பொது குண குணாதிசயங்கள நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சரி, இப்ப அடுத்தது வந்து நம்ம தாராபலன் அடிப்படையில இப்ப வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திர தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அ ஆ 2 இணைந்த கைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனுடைய சிம்பல். அப்ப இந்த சிம்பல நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆ திருமணத்தில பார்க்கலாம் இந்த சிம்பல். அடுத்தது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில வந்து இந்த சிம்பல் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து 2வது நட்சத்திரமாக இந்த அஸ்த நட்சத்திரம் வர்றதுனால, இவங்க என்ன பண்ணலாம்னா, கூட்டுறவு வங்கியில போயி இவங்க வந்து ஒரு தொகைய டெபாசிட் பண்ணி ஒரு பாண்ட் மாரி இவங்க போட்டது ரூ. 1000. அதனுடைய மெச்சூரிட்டி காலம் ஒரு 8 வருஷம் இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, ரூ. 2000. இப்ப அவங்க ரூ. 1000 வாங்கிட்டு ரூ. 2000 எழுதி குடுப்பாங்க. அப்ப அந்த ஸ்தம்பத்துதாரை இயக்கலாம் இவங்க. அந்த மாரி இவங்க பண்ணுனாங்க அப்படின்னா, எங்களுடைய பொருளாதாரம் அத வாங்கி அந்த பாண்டுங்கிறது என்னன்னா 1, 2 ஆகக்கூடியது. அதாவது பார்க்கறதுக்கு பொருள் 1 தான். ஆனா, அதுக்குள்ள 2 இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் பாண்ட். அத வாங்கிட்டு வந்து இவங்க வீட்ல வச்சாங்கன்னா, இவங்களுக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, இதனுடைய இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம். இப்ப அந்த 6 அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய சேவை. 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே வந்து. அப்ப இந்த 2ம் வந்து நம்மளுக்கு சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? சேவையும், புகழும், கௌரவமும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, வாழ்நாள விட்டு நம்மள அது போவே போவாது. அதுதான் 6, 5யும் கூட்டுனா 11. அப்ப அந்த ஆரஞ்சுக்குள்ள என்ன இருக்கு? 11 இருக்குன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்துல வந்து யாரு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா, அது 11. 2வது இயற்கையா வந்து நம்மளுக்கு ஆற்றலையும், எனர்ஜியும், சக்தியும் தரக்கூடியது சூரியன். அந்த சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டதாக சொல்லப்படுகிறது. சூரியன் பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த அஸ்த நட்சத்திரம். சோ, இவங்க இந்த ஆரஞ்சு பழத்த இவங்க ரொம்ப தானமா குடுத்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும். ஏன்னா, தானமா குடுப்பது தான் நம்மளுக்கு வந்து டெபாசிட். அப்ப அந்த தானம் இவங்க குடுத்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய டெபாசிட் உயருது. இன்னொன்னு இவங்க சாப்பிட்டாங்கன்னா, இவங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்ப நமக்கு பொருளாதாரம் எவ்வளவாக இருந்தாலும், ஆரோக்கியம் இல்லன்னா, அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமை நம்மளுக்கு இருக்காது. எனர்ஜி இருக்காது. ஸோ 2ம் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப இவங்க 6யும் 5யும் கண்டிப்பா பயன்படுத்தினாங்கன்னா, இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 5 மாறுமாக வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆ சிம்மமும், கன்னியும். அப்ப 2யும் இயக்கக்கூடியது எது? ஆரஞ்சு. இப்ப ஆரஞ்சு பழரசம் சாப்பிடலாம். ஆரஞ்ச தானமா குடுக்கலாம். இப்படி அந்த ஆரஞ்ச எப்படி வேணாலும் இவங்க பயன்படுத்தலாம்.
அடுத்தது காயத்ரி தேவி வழிபாடு செய்வது இவங்களுக்கு உத்தமமான ஒரு பலனை தரும். ஏன்னா தன்னுடைய அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, தன்னுடைய உடலை, காயம் அப்படிங்கிறது உடல், அதையே திரியா போட்டு ஏத்தி இறைவனிடம் வேண்டி தவம் பெற்று அந்த மந்திரத்தை பெற்றிருக்கிறார். அந்த மந்திரத்தை ஜெபிப்பதனாலும் எங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அனைத்து நல்லவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ டிவியில மாதாந்திர கருத்தரங்கள் ஒவ்வொரு மாதமும் நவசக்தி ஜோதிட குழு என்ற பெயரில் மாதாந்திர குழு அதாவது மாதாந்திர கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சேனல்ல அது மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்களினுடைய அந்த சிறப்புரை இதுல உங்களுக்கு வரும். அதனால நீங்க இந்த சேனலை அனைத்து நல்ல உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேமதாரையாக வரக்கூடியது சுவாதி நட்சத்திரம். அப்ப இவங்க உலர் திராட்சையை இவங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காப்பி இவங்க அப்பக்கப்ப குடிப்பது, தானம் செய்வது நல்ல பலனை தரும். நரசிம்ம மூர்த்தி வழிபாடு சதுர்த்தசி திதியில சந்திய வேளையில இந்த வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மை தரும். அடுத்தது சாதகத்தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடியது அனுச நட்சத்திரம். அப்ப இந்த வெய்ய காலத்துல இவங்க நொங்கு அதிகமாக இவங்க எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். மகிழ மரம் இவங்க வீட்டுக்கு அருகில வளர்த்து கொள்வது, அதனோட தொடர்பு வைத்துக் கொள்வது, அதற்கு நீர் ஊற்றுவது நல்ல பலனை தரும். லட்சுமி நாராயணன் வழிபாடு, லட்சுமி நாராயணன் பூஜை செய்வது, ஹோமம் செய்வது இவங்க வாழ்க்கையில நல்ல பலனை தரும். இப்ப ஆண்டுக்கு ஒரு முறையாவது இவங்க லட்சுமி நரசிம்மர் ஹோமம் பண்ணலாம் கூட வீட்டுல வழிபாடு செய்வது நன்மை தரும். அடுத்தது மூல நட்சத்திரம் மைத்திரேய தாரையாக வருகிறது. இப்ப ஆஞ்சநேயருக்கு இவங்க வெண்ணெய் சாற்றி வழிபடுவது, வடமாலை சாற்றி வழிபடுவது, அதாவது புதன்கிழமை புதன் ஓரையில வழிபாடு செய்வது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தது கொய்யா பழம் இவங்க உணவாக எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். அடுத்தது பரம மைத்திரேய தாரை போராட நட்சத்திரமாக வருகிறது. அந்த பூராட நட்சத்திரத்திற்கான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வெள்ளரி, காளான்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தார்களானால் இவங்களுடைய திடீரென்று வரக்கூடிய ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரு அன்பர் எப்பொழுதும் நன்மை செய்ய காத்திருப்பார் என்ற நிலையில் அந்த ஜம்புகேஸ்வரர் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது சமுதாய தாரை என்று சொல்லக்கூடியது 11வது நட்சத்திரமாக வரக்கூடியது திருவோண நட்சத்திரம். அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்திற்கு உணவாக இவங்க சீதா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அயக்கிரிவர் வழிபாடு நன்மை தயக்கும். அதே போல வெள்ளெருக்கள் செய்யப்பட்ட விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும். சதய நட்சத்திரம் அதிக நன்மை தரக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது. இவங்க கருப்பு திராட்சை உணவுல சேர்த்துக்கலாம். மிருத்யுஜேஸ்வரர் வழிபாடு இவங்களுக்கு ஒரு நன்மையை தரும். அடுத்தது பந்தம் சிறப்பு தாரை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. அப்ப காமதேனு உள்ள ஆலய வழிபாடுகள் இவங்களுக்கு நன்மை தரும். அந்த அதாவது காமதேனு வழிபட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில இடங்கள் கோயில்களாக உள்ளது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தாண்ட கோயம்புத்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூர்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துல அதுக்கு பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு பேருங்கள். அப்ப காமதேனுடைய
குழந்தை, பிள்ளை என்று சொல்லக்கூடிய பட்டி அங்க வழிபட்டதாகவும், அதேபோல கரூரில் உள்ள பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் காமதேனு வழிபட்டதாகவும், பட்டீஸ்வரத்தில் பட்டி வழிபட்டதாகவும், அங்களுடைய சிவனுடைய ஆலயத்தில் வரலாறுகள் கூறப்படுகிறது. அந்த ஆலய வழிபாட்டை இவங்க வழிபடுவது நன்மை தரும். காமதேனு புகைப்படத்தை இவர்கள் வைத்துக் கொள்வது இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது நன்மை தாரை அப்படின்னு அசுபதி நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். அப்ப இவங்க உணவுல அப்பைக்கப்ப முந்திரி சேர்த்துக் கொள்வது நன்மை தரக்கூடிய விஷயம். இந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு விருட்சமாக வரக்கூடியது எட்டி மரம். இப்ப இந்த எட்டி மரம் ஸ்தல விருட்சகமாக உள்ள ஆலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் ஆலயம் ஸ்தல விருட்சகமாக உள்ளது. இப்ப இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கொல்லிமலை சென்று அரப்பளீஸ்வரர் ஆலயம் வழிபாடு செய்வது இவங்களுக்கு நன்மை. அடுத்ததாக சுபதாரை என்று வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாவல் பழங்களை சாப்பிடுவது நன்மை தரும். அடுத்தது பால்கோவை தானம் செய்வது நன்மை தரும். கிருஷ்ணர் வழிபாடு இவங்களுக்கு நன்மை. காஞ்சிபுரத்தில் உள்ள ஆலயத்தில் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அதே மாதிரி அத்தி மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர், கிருஷ்ணர் உள்ள அந்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அந்த சிலைகள் உள்ள ஆலயத்திற்கு சென்று இவங்கள் வழிபடுவது எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை மாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த வழிபாடு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது பிரபல்ய யோகத்தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வருவது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்திற்கு சித்திர வல்லப பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. கோவில்களில் உள்ள நவகிரக அமைப்பில் பிரகஸ்பதியை வழிபடுவது நன்மை தரும். இவங்க ஆப்பிள் விளாம்பழங்களை உணவாக எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்தது அபிஷேக நட்சத்திரமாக வரக்கூடியது பூர நட்சத்திரம். அப்ப இவங்க எலுமிச்சை சாதத்தை உணவாக எடுத்துக்கொள்வதல் நன்மை தரும். அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். எலுமிச்சம் பழத்தை கொண்டு பானகம் செய்து கோடை காலத்தில் மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம். இதுவும் ஒரு நல்ல பலனை தரும். ஆண்டாளினுடைய பாசுரங்களை கேட்பது, பாடுவது, மார்கழி மாசத்தில் அந்த உற்சவத்தில் கலந்து கொள்வது, இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்ததாக இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு முடக்கு, பதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்கள் எவை என்பதை தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தில் தசையோ புத்தியோ நின்று ஒரு கிரகம் நடத்தினால் அதற்கு அது சார்ந்த உணவுகளை அதிகமாக தானம் கொடுப்பது நன்மை அளிக்கும். இப்ப இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். வதை நட்சத்திரமாக வரக்கூடியது கேட்டை நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம். வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப இதனுடைய உணவுகளை
இந்த நேயர்கள் வந்து தானமாக கொடுப்பது. அதாவது எப்படி குடுக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய பிறந்த நாளும், இந்த நட்சத்திரமும் ஒண்ணா சேர்ந்து வருவது. அல்லது இவங்களுடைய பிறந்த திதியும், இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள்ல, அல்லது இவங்களுடைய பிறந்த நாம யோகம், பிறந்த கர்ணம், இது எல்லாமே வந்து வந்து இவங்களுடைய இந்த நட்சத்திரம் வரும் நாள்ல, இதற்கான உணவுகளை இவங்க தானமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் வந்து இவங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனக்குள்ள குறைகளை போக்கக்கூடியது தான் தானம். அதுக்குள்ளேயே இருக்கு. அந்த சொல்லுக்குள்ளேயே தா கூட்டல் ஈனம். தந்தையினா உன்னுடைய ஈனம் போயிடும். ஈனம்னா என்ன? குறை. அப்போ ஒரு மனிதனுக்கு குறைகளை போக்கக்கூடியது எது அப்படின்னா, தானம் ஒண்ணே சிறந்தது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எப்பவோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நமக்கு தான் கொடுக்கறதுக்கு ஒண்ணு நேரம் இல்லன்னு சொல்லிக்கிறோம். இல்லைன்னா மனசு இல்லன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்ல. உணவுப் பொருட்கள அந்த ஆகாத பொருட்கள நம்ம குடுக்கும்போது, நமக்கு அந்த தசாபுத்தியினுடைய செயல்பாடுகள் குறைவதை நாம வந்து மனதாலயும், எண்ணத்தாலயும் உணர முடியும் கண்டிப்பா. எனவே வதை வைநாசிகம் வேதை முடக்கு நட்சத்திரத்தினுடைய உணவுகளை நாம் தானமாக கொடுக்கலாம். இப்ப நம்ம சொல்லியிருக்க இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்பத்து தாரை, சேம தாரை, மைத்திரேய தாரை, பரம மைத்திரேய தாரை, சாதக தாரை, நன்மை தாரை, அதிக நன்மை தாரை, அ சமுதாய தாரை, பிரபல்ய யோக தாரை, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த நட்சத்திரங்களுக்கும், வேத நட்சத்திரத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்துல வதை வைநாசிக நட்சத்திரத்தோட ஒரு தொடர்பு வந்ததுன்னா, அத நாம ஜாதகத்த பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தொடர்புலாம் எப்படி வருது அப்படின்னு. அப்படி வந்திருந்தா, அந்த உணவுகளை நாம வந்து அவாய்ட் பண்ணி, அதையும் நாம தானமா குடுப்போம். அதெல்லாம் அந்தந்த ஜாதக கட்டத்தை பொறுத்து நம்ம பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்ப வந்து நம்ம வந்து இத வந்து தெரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பொது பலனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது இண்டிவிஜுவலா அவங்கவங்க ஹாரோஸ்கோப்ப பார்த்து தான் நம்ம வந்து இந்த ஜாதகம் வந்து வதை நட்சத்திரத்தோட தொடர்புல இருக்கு. வைநாசிக நட்சத்திரத்தோட தொடர்புல இருக்கு. வேதை நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கு. முடக்கு நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்கவங்க ஹாரோஸ்கோப்ப பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு தெரிவித்துக் கொண்டு அடுத்த நட்சத்திரத்தமான நம்ம வந்து அஸ்த நட்சத்திரத்தை அடுத்த பதிவில் பதிவிட உள்ளோம். எனவே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.